ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிபிஐ மீனவன். இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம்னா மீன் வறுக்கிறது தான் பார்க்க போறோம். அதுவும் கோவா ஸ்டைல் மீன் வறுக்கிறது தான் பார்க்க போறோம். அது எப்படி வறுக்கிறோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கையில இருக்கிறது என்னன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் நான் சொல்றேன், கேளுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுல வெள்ளை கலர் மீனை வெள்ளை கலர்ல பெரட்டி இருக்கு பாருங்க. அது ரவா தான் நாங்க சொல்லுவோம். ரவால மீனை பெரட்டி, அதுவும் வறுக்கிறதுக்கு நாங்க மீனை பெரட்டி வச்சிருக்கோம். அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எப்படி எடுக்கிறோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன பாக்குறதுக்கு எச்சு ஊறுதா? எனக்கும் வீடியோ எடுக்கும் போது அப்படிதான் எச்சு ஊறுனுச்சு. இருந்தாலும் அப்படியே வாயை தொடச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறோம் பாருங்க. அந்த எண்ணெயில போட்டு பொரியறது அவ்வளோ அருமையா இருந்துச்சு. வாசமும் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அந்த வாசத்துல வரும்போதே நமக்கு எச்செல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. எப்படா வேவும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. இல்ல அப்படியே வச்சு எடுத்து சாப்பிட்டுலாங்கிறதெல்லாம் தோணுச்சு. என்ன பண்றது, சரி மீன் வேவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மீன் வெந்த பிறகு எப்படி எடுத்து சாப்பிடுறோம், அது என்ன டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம் பாருங்க. என்ன பண்றது, வெயிட் பண்ண முடியலையே. நாங்க புதுசா இதை பார்த்தோம். எப்படின்னா கோவால அங்க உள்ள மக்கள் எல்லா மீனுமே வறுக்கிறதுக்கு எல்லா மீனுமே ரவால போட்டு, அதாவது ரவால பெரட்டி தான் மீனை வறுக்கிறாங்க. நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ டேஸ்டியாவும் இருந்துச்சு. சரி, அதை நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நாங்க ட்ரை பண்ணோம். ஒரு வழியா மீன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அது எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்க போறோம். மீன் எண்ணெயில போட்டா ஒரு பக்கம் தான் வேவும் தெரியுமா. அதனால நாங்க என்ன பண்றோம், மீனை பெரட்டி போடுறோம். கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், என்ன பண்றது, சொல்லி ஆகணும்ல. அதனால மீனை பெரட்டி போடுறோம் மக்களே. பாருங்க, பெரட்டி போட்டு பின்னாடி பக்கமும் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம் எடுத்து பார்ப்போம். ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் வெந்துகிட்டு இருக்கும்ல, ரெண்டு பக்கமும் வெந்தா தானே சாப்பிட முடியும். அதுக்காக தான் பெரட்டி போட்டாச்சு ஒரு வழியா. இன்னும் கொஞ்ச நேரம் வேகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். இது எவ்வளவு நேரம் வேகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மீன் சீக்கிரம் வெந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ரவா தடவி இருக்கனால கொஞ்சம் ரவா வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுக்காக தான் ரொம்ப நேரம் வேகறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அரவேக்கால சாப்பிட்டாலாம் கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல. ஃபுல்லா சாப்பிட்டாதான் மொறு மொறுன்னு அவ்வளவு டேஸ்டா இருக்கும்போது ஒரு சின்ன வேலை வந்துச்சு. கொஞ்சம் அண்ணாண்ட போனா இந்தாண்ட எடுத்து சாப்பிட்டுட்டாங்க திடீர்னு. அடப்பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. சரி, மீனை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, சாப்பிட்டது போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வாயில வச்சு சாப்பிடுறோம். அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரவா மீன் தான். டவர்லாம் பயந்தா கரெக்டாக வரும். டவர் முதல் ஃபோன் வந்துருக்கு. டவர் நம்மளுக்கு கிடைக்கும். இதே கிடைக்கும் போது முத்தாலியே ஆண்டவரை people.